மூட்டுமையா அபிஷேகியோ அனல் மூட்டுமையா அனல் மூட்டும். கைகளை உயர்த்தி தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வாய்த்தரன் நல்லவரே நல்லவரே இயேசுவே வர வேண்டும் நல்லவரே நல்லவரே தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும். நல்ல வாய் திறந்து கண்களை மூடி பயபக்தியோடு நல்லவரே வர வேண்டும் நல்லவரே 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 சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே 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 கண்களை மூடி எல்லாரும் வர்ஷிப் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆவியானவரே 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 தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் நல்லவரே வல்லவரே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் கடந்த ஆண்டெல்லாம் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அவர் நல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த 2025ஆம் ஆண்டிலே நானும் என் குடும்பமும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நிலைத்திருப்போம். என் குடும்பம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அற்புதத்தை பரிபூர்ணமாய் பெற்றுக் கொள்ளும் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி. நானும் என் குடும்பமும் உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து எல்லா நன்மைகளையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் நாமத்திலே எங்களுக்கு தேவையான எல்லா அற்புதங்களும் நடக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே
பிரவேசிக்க வந்திருக்கின்றோ. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. எவராலும் பூட்ட முடியாத கதவை ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் திறந்து வைத்திருக்கிறேன். ஆமென், ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்காக எல்லா நன்மைகளையும் நிறைவாக வைத்திருக்கிறார். நீங்க நிச்சயமாக அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறது. உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கிறது. நீங்கள் நினைப்பதை விட ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அது இப்போதே நடக்கிறது. உங்களுக்கென்று ஆண்டவர் இந்த 2025 ஆண்டிலே வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் எந்த மனிதனும் தடுக்க முடியாது. அதை பறிக்க முடியாது. எவனும் யாரும் நிற்க முடியாது. கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். நல்ல கைகளை தட்டி பாடுங்க. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கின்றோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கின்றோம். பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பாடுவோம். ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நல்ல குரலை உயர்த்தி எல்லாரும் சொல்வோம். அன்பு கூற வந்தோம், துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. புது வாழ்வுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. புது வாழ்வுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம், நல்ல குரலை உயர்த்தி வாயை திறந்து எல்லாம் சொல்வோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தையே எங்களுக்கு தந்தீரையா. ரூபத்தின் இதயத்தை எங்களுக்கு தந்தீரையா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மைகள் செய்தவர்க்கே நாம் நன்றி
செலுத்துவோமே. நன்மைகள் தட்டி சொல்வோம். நன்றி செலுத்துவோமே. நன்மைகள் செய்தவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கின்றோமே. காணிக்கையை கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம். இயேசுவே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். Praise the Lord. நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வாதமான பாதையில் நடத்தி செல்வீர். எனக்கு பயம் இல்லையப்பா. இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியே எனக்குள்ள இல்லப்பா. ஏன்னா எனக்காக நீர் எல்லாம் செய்ய வல்லவர். எனக்கு என்ன வேண்டும் என்று, என் குடும்பத்துக்கு என்ன வேண்டும் என்று இந்த வருஷத்திலே எல்லாவற்றையும் குறித்து வைத்திருக்கிறீர். அது நடக்கும், அது நடக்கிறது. உமக்கு நன்றி அப்பா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, நான் உம்மிடமிருந்து இந்த ஆண்டுக்கான எல்லா நன்மைகளையும் நிறைவாக பெற்றுக்கொள்வேன் என்று விசுவசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் இயேசுவே, என்னை ஆசீர்வதிப்பவரே, உமக்கு நன்றி. அப்படியே பக்கத்துல கை கொடுத்து, அவங்க கையை கொடுத்து அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில, உங்க வீட்டுல, உங்க வருமானத்துல, உங்க ஆரோக்கியத்துல நீங்க எதெல்லாம் நினைத்து உள்ளத்துல கலங்குறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாகவே இந்த 2025ஆம் ஆண்டிலே உங்கள் வாழ்வில் நன்மைகள் வெளிப்படும், ஆசீர்வாதங்கள் வெளிப்படும். கைகளை தட்டி சொல்லுவோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா, எல்லாரும் சொல்லுங்கள். அப்பா, ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் இயேசுவாலே. Brothers and sisters, எல்லாரும் சொல்லுங்கள். இந்த 2025ஆம் ஆண்டிலே தேவனால் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். இயேசுவாலே எல்லாமே ஆகும். அறிக்கையிடுங்கள், அறிக்கையிடுங்கள். எல்லாம் ஆகும். இயேசுவாலே எல்லாமே ஆகும். நல்ல குரலை உயர்த்தி ஆகும், ஆகும். எல்லாம் ஆகும். இயேசுவாலே எல்லாமே ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவன் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீரை மாற்றுபவன் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை
நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அவகிற வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஏசப்பா எங்களை ஆசீர்வதிக்க எங்கள் மீது உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக அற்புதங்கள் வெளிப்படுவதாக உமக்கு ஸ்தோத்திரம் ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும் இயேசுவாலே எல்லாமே ஆகும் 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 எல்லாம் ஆகும் இயேசுவாலே எல்லாமே ஆகும். ஒரு நிமிடம் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டிலே நீர் எனக்காக குறித்து வைத்திருக்கிற அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் ஐயா நானும் என் குடும்பமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கண்களை மூடி கைகளை உயர்த்தி நல்ல இருதயத்தை திறந்து, ஒருவேளை உங்க மனசுல இந்த வருஷம் எப்படி இருக்கும், என்ன ஆகும், ஒருவேளை போன வருஷம் மாதிரியே கஷ்டங்கள் என்ன தொடர்ந்து வருமா, வேதனைகள் என்ன தொடர்ந்து வருமா அப்படின்னு ஒருவேளை நீ மனசுல ஒரு நெகட்டிவான பாயிண்ட்ல வந்திருக்கலாம். இன்னைக்கு அதை மாத்தி சொல்லு. எனக்காக தேவன் வைத்திருக்கிற நன்மையை நான் பார்க்கிறேன். நான் எங்க பிரச்சனைன்னு சொன்னனோ அந்த இடத்துல அற்புதத்தை பாரு, அற்புதத்தை பார். இந்த வாக்கு தத்தத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு முன்பு உன் இருதயத்தை சமப்படுத்து, சரி செய். ஏனெனில் பைபிள் சொல்கிறது, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு முன்னால போய் குன்றுகளை சமப்படுத்துவேன். கை தட்டுங்க பாப்போம். எஸ், இந்த 2025ஆம் ஆண்டிலே தேவன் உனக்கு முன்பாக செல்லுகிறார். அவர் குன்றுகளை சமப்படுத்துகிறார். ஆமென். செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாக்களை முறிக்கிறார். ஆமென். உன் குடும்பத்தில் வியாதிக்கு இடம் இல்ல. ஆமென். பலவீனத்துக்கு இடம் இல்ல. ஆமென். எந்த விதமான தீமைக்கும் வாதைக்கும் இடம் இல்ல. ஆமென். இயேசு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஆமென். இயேசு உன் குடும்பத்தில் இருக்கிறார். ஆமென். இயேசு உங்களுக்காக எனக்காக பெரிய காரியத்தை செய்யும்படி வந்திருக்கிறார். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் இருதயத்தை திறந்து உள்ளத்தை திறந்து நல்ல இமேஜினேஷன் பண்ணுங்க. எஸ், நான் இந்த வருஷம் நல்லா இருப்பேன். சொல்லுங்க, நல்லா இருப்பேன். தந்தை எல்லாரும் சொல்லுங்க, நல்லா இருப்பேன். சிஸ்டர், பிரதர், நான் நல்லா இருப்பேன். மில்டன் பிரதர், நான் நல்லா இருப்பேன். நாமன் பிரதர், நான் நல்லா இருப்பேன். நல்லா சொல்லுங்க. ஏன்னா இயேசு எனக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை நான் அனுபவிப்பேன். ஆமென். நான் நல்லா இருப்பேன். சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன். நானும் என் குடும்பமும் நல்லா இருப்போம். நான் என் குடும்பமும் நல்லா இருப்போம். நாங்கள் சுகமாய் இருப்போம். நாங்கள் சுகமாய் இருப்போம். நாங்கள் ஆரோக்கியமா இருப்போம். நாங்கள் ஆரோக்கியமா இருப்போம். நாங்கள் பொருளாதாரத்தில் உயர்வோம். நாங்கள் பொருளாதாரத்தில் உயர்வோம். தெய்வத்தை ஸ்துதிப்பதிலும் ஆராதிப்பதிலும் நாங்கள் ஆராதனையிலும் எல்லா விதத்திலும் ஆண்டவரை தேடுவதில் உயர்வோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்க பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்போம். ஆமென். நாங்க பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்களாய் இருப்போம். ஆமென். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்க நல்லதையே கொடுப்போம். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள இந்த நன்மையின் கண்கள், ஊற்று கண்கள் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டில் நீர் எனக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம், ஆண்டவரே, அது இந்த வருடம் அல்ல, என் வாழ்நாள் முழுவதும் நிறைவேற வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நன்றி என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தை எல்லாம் செழிப்பாக்குமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, சொல்லுங்கப்பா. உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உங்க வார்த்தையிலே சுகம், உங்க வார்த்தையிலே மதுரம், உங்க வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, கைகளை உயர்த்தி, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பா. நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, உங்க வார்த்தை நான் நிரப்புங்கப்பா.
சொல்லும் கர்த்தாவே வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். வார்த்தையிலே சுகம், நல்ல வாயை திறந்து. வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகுதே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். சொல்லுங்கப்பா. தண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, என்னோடு பேசும் அப்பா. என்னோடு பேசும் அப்பா. 2025 ஆண்டுக்குரிய 2025 உம்முடைய வாக்குத்தத்தத்தால் உம்முடைய வாக்குத்தத்தத்தால் என்னை அபிஷேகம் செய்யும். என்னை அபிஷேகம் செய்யும். என்னை நிரப்பியருளும். என்னை நிரப்பியருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை என் குடும்பத்தையும் என்னை என் குடும்பத்தை உமது வார்த்தைக்கு உமது வார்த்தை சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். நல்ல கைகளை அசைத்து அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்ன போட்டிருக்கு? உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்களிலும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு நம்மை ஆசீர்வதிப்பது விருப்பமானது. ஆமென். நல்ல எல்லாரும் உட்கார்ந்த, யாராவது உட்கார்ந்தா எழுப்பி விடுங்க. நல்லா கவனிக்கணும். என்ன முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ள வந்திருக்கோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். இந்த நாளில் ஆண்டவர் சகோதரர் வழியாக இந்த வாக்குத்தத்த செய்தியை நம்மோடு கூட வெளிப்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது அவருடைய வாக்குறுதிகள் அப்படியே நிறைவேறுமா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய வாக்குறுதிகள் நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னதை செய்தார். பிரைஸ் தி லார்ட். தாவீதுக்கு மட்டும் இல்லைங்க, அவனுடைய மகன் சாலமோனுக்கும் ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னுடைய தகப்பனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் நினைவு கூறுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிற வாக்குறுதியை அப்படியே நிறைவேற்றக்கூடியவர். ஆமென். தங்கச்சி, உனக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது, சகோதரா உனக்கு ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது அது அப்படியே நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய ஊழிய அனுபவத்திலே பல நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக அந்த வார்த்தை அப்படியே 100% நிறைவேறுகிறதை பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. துவண்டு போகும் பொழுது, சோர்ந்து போகும் பொழுது, பலவீனம் அடையும் பொழுது, இக்கட்டுகள் வரும் பொழுது, எத்தனையோ நேரங்கள் வரும் பொழுது அவை அனைத்திலும் பலப்படுத்துவது, திடப்படுத்துவது, அவர் பெருக செய்வது. பிரைஸ் தி லார்ட். எல்லாமே அவருடைய வாக்குத்தத்தமே. ஆமென். அல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க. நீங்க கேட்ட இந்த வாக்குத்தத்த செய்தி உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? போன வருஷம் வாக்குத்தத்த செய்தியை கேட்டீங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், அது நிறைவேறிச்சுன்னு சொன்னவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அநேக சகோதரிகள், அநேக சகோதரர்கள் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், அதன்படியே எனக்கு இந்த காரியம் நடந்தது. சொல்ல மாட்டீங்களா? நடந்துச்சா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நாம் பாடலாக பாடப்போகிறோம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நல்ல வலது கரத்தை தலை மேல வச்சு நல்ல சொல்லுங்க. இணைச்சட்டம்
28ஆம் அதிகாரம் இணை சட்டம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம் என் மீது ஆசீர்வாதமாக இறங்கி வருகிறது. இணை சட்டம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி ஆண்டவர் என் களஞ்சியத்திலும் நான் மேற்கொள்ளும் செயல்களிலும் சொல்லுங்க, என் களஞ்சியத்திலும் நான் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நான் ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுகிறார். ஆண்டவர் ஆணையிடுகிறார். அது இப்பொழுதே நடக்கிறது. ஆண்டவர் எனக்கு இந்த 2025ஆம் ஆண்டிலே நான் ஆசி பெற்றிடும்படி எல்லா வாசல்களையும் திறக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? நல்ல 2 கைகளை வச்சு சொல்லுங்க, நம்புறீங்களா? நம்புகிறேன் சொல்லுங்க. ஆமென். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். கைகள் தட்டி பாடுவோம். ஆமென். சந்தோஷமா பாடு. ஆமென். எல்லாரும் தம்பி எல்லாம் பாடுவோம். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். பாடுவோம். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். பாதைகள் திறந்திடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். இம்மானுவேல், 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 இம்மானுவேல். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். பாடுவோம். தேவன் என்னை நல்ல எல்லாரும் குரலை உயர்த்தி பாடணும். எல்லாரும் சொல்லுங்க பிரதர். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். பாடுவோம். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். எஸ், நன்றி அப்பா. வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கய்யா. இம்மானுவேல், 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 இம்மானுவேல். தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் மீது இறங்கி வருவதாக. இம்மானுவேல், 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 இம்மானுவேல். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். பாடுவோம். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல்.
பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? களஞ்சியத்துல. சொல்லுங்க, எதுல? உங்க களஞ்சியம் எப்படி இருக்கணும்? பக்கத்துல கை கொடுத்துங்களா. இப்ப என்ன இருக்கு? வாயை திறந்த ஒண்ணுமே. இது போன வருஷத்துல முடிஞ்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் களஞ்சியம் எப்படி இருக்குமா? நிறைவா இருக்கும். சொல்லுங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நிறைவா. பிரதர் சத்தமா சொல்ல மாட்டீங்களா? உங்க களஞ்சியம் பிறருக்காக எப்போது என்ன செய்யணும்? திறந்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாரிபாத் விதவையினுடைய வீட்டுல ஒருவேளை அவட்ட போய் எலியா தீர்க்கதரிசி கேட்டாரு, அம்மா கொஞ்சம் ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வாயே அப்படின்ன உடனே அவ சொன்னா, ஒரு அப்பம் சுட்டு நானும் என் பையனும் 2 சாப்பிட்டு அதோட முடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவளுக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியாது. என்ன தெரியாது தெரியுமா? இந்த கொஞ்சம் மாவு எண்ணெயும் இன்னும் ஆயிரக்கணக்கான வேற பசியாற்ற போதுன்னு அவளுக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, இல்லைன்னு வந்திருக்கிற ஒன்றை வச்சுதான் அநேகரை போஷிக்க போகிறார். நம்புறீங்களா? நீங்க ஆமென். வாயை திறந்து ஒண்ணு சொல்ல மாட்டேங்கீங்களே. தம்பி, நீ தான்ப்பா இந்த உலகத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவன். சகோதரா, உன்னை வைத்து உன் குடும்பத்தில் அநேகருக்கு ஆண்டவர் நன்மை செய்ய போகிறார். சகோதரியே, உன்னை வைத்து உன் குடும்பத்தை போஷிக்க போகிறார். உன் பாத்திரம் ஒருவேளை இவ்வளவுதான் நீ முடிவெடுத்து வந்தியா, அந்த பாத்திரம் அம்மிக்கு குலுக்கி சரிந்து மடியில் கொட்டப்படும்படி அநேகருக்கு வாழ்வளிக்கும் ஊற்று கண்களாக அதை தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க பக்கத்துல கை கொடுத்து 2 கையை, வலது கை இடது கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க வளமும் இடமும் பெருகணும். நான் இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து ஆண்டவரேன்னு சொல்லி நேத்து நானும் பிரதரும் பாட்டை ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் சொன்னாரு, களஞ்சியம் என்ன செய்யணும்? சொல்லுங்க, களஞ்சியம் என்ன செய்யணும்? பைபிள்ல நீங்க லூக்கா நற்செய்தி 12ல படிச்சீங்கன்னா, ஒரு மூடன் முட்டாள் பணக்காரன்னு சொன்னார் ஆண்டவர். அவனே சொன்னான், இடிப்பேன் பெருசா கட்டுவேன். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், முட்டா பையலன்னு. ஆனா தேவன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது களஞ்சியம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த களஞ்சியம் குறுகுனதல்ல, அது விரிந்து பரவும். கை தட்டுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. களஞ்சியம் என்ன ஆகும்? உன் பீரோல இதுவரை ஒண்ணுமே இல்லையா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் லாக்கர்ல ஒண்ணுமே இல்ல, எம்டியா இருக்குதா? பயப்படாத, உன் களஞ்சியம் விரிவாக மாறும். ஆமென், ஆமென். நீ மேற்கொள்ளும் உன்னுடைய பிசினஸ், உன் வேலை காரியம், உன்னுடைய வாகனம், உன் போட், உங்களுடைய எல்லா காரியத்தையும் உங்க பிள்ளைங்க கப்பலுக்கு படிச்சுட்டாங்க, இன்னும் போகல பிரதர், பயப்படாதீங்க. அவங்களுடைய எல்லைகள், அவர்களுடைய வளமும் இடமும் எல்லா நன்மைகளும் பெருகுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, வளமும் இடமும் பெருகிறதோட உன்னை விட மாட்டேன்பா, நீ கால் வைக்கிற இடத்தை நான் உனக்கு சொந்தமாக கொடுப்பேன். ஆமென், ஆமென். என் களஞ்சியம் நிரம்புனா என்ன ஆகும்? என் களஞ்சியத்தையும் என்னுடைய மேற்கொள்ளும் செயலையும் தேவன் ஆசீர்வதிக்கும் போது நான் எங்கேயோ ஒதுங்கி போகிறவன்ல, நான் நிக்கிற இடம் பிளஸிங்கா மாறும். ஆமென், ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வசனம் அப்படி உனக்குள்ள இறங்கி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிளவி உன் சுருக்கு பைய ஆண்டவர் நிரப்புவாராக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற சகோதரியே சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளை ஆண்டவர் வைக்கிறார். ஆமென், ஆமென். நல்ல 2 கையை பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்துல வலது இடது கையை பிடிச்சு நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, நீ வளமும் இடமும் விரிந்து பரவுவாய். கால் வைக்கும் தேசம் இடமெல்லாம் சொந்தமாக்கி கொள்வார். அப்ப ஆண்டவருங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த வருஷத்துல புது இடம் வாங்கி கொடுக்க போறார். வீடு இல்லாதவங்க வீடு கட்ட போறீங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த நாளிலே ஒரு 25 பேருக்கு ஆண்டவர் புதிய இல்லத்துக்கான அவரே உனக்கு அஸ்திவாரத்தை போட்டார். எஸ், ஒரு 25 பேர் வீட்டை கட்டுறீங்க. இயேசு உனக்கு வீட்டை கட்டி தருகிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைக்கலாம், இதுவரை நான் ஜீரோ. இப்ப இயேசு சொல்றாரு, என் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி உனக்கு புதிய இல்லம் கட்டி தரப்படும். Praise the Lord. Hallelujah.
ஒரு ஓலை குச்சி கூட இல்ல பிரதர், ஒரு இடம் கூட இல்ல, எனக்கு வீடு கிடைக்குமா? இன்னைக்கு சொல்லிக்கோ, இன்னையிலிருந்து சொல்ல ஆரம்பிச்சிரு, எனக்கென்று நான் ஆண்டவரிடமிருந்து வீட்டை பெற்றுக் கொள்கிறேன். நிலம் வாங்குற, வீட்டை கட்டுறாரு, அதுல குடியேற. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் சொன்னாரு, நீ கால் வைக்கிற இடத்தோட நிப்பாட்ட மாட்டேன், விதைத்த இடத்துல நீ அறுப்பாய். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் சொன்னாரு, அப்படின்னா என்னப்பா? மேற்கொள்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, பிசினஸ்ல, தொழில்ல, கடல் தொழில், கப்பல் வேலை எல்லாத்துலயும் போடுறோம். ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, 4 லட்சம் ரூபாய் பையனுக்கு கட்டி அனுப்புனேன், ஆனா பாருங்க 3 மாசத்துல இறங்கி வந்துட்டான் பிரதர், கடன் அடையல, ஐயோ மேற்கொண்ட செயலெல்லாம் போச்சு. இது ஒருவேளை கடந்த காலம். ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா? உன் லைஃப்ல நீ விதைத்த இடத்தில் அறுவடையை செய்வாய். அப்ப அறுவடை எப்படி இருக்கணும் தெரியுமா? 4 லட்சம் கெட்டின 4 லட்சம் தானா, அது ப்ராஃபிட் இல்ல, உழைப்பெல்லாம் வீண். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, விதைத்த இடத்தில் அறுப்ப 100க்கு 100 பலனை பெற்றிடுவாய். ஆமென். இங்க இருக்கிற சகோதரா, தம்பி, அண்ணா, உன் லைஃப்ல தேவனுடைய அற்புதம் நடக்கிறது. ஆமென். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க ஆமென். எல்லா கையை தட்டி வாயை திறந்து, கடல் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், கப்பல் தொழில் ஆசீர்வதிக்கப்படும், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய பிசினஸ், வேலை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நல்ல கை தட்டி பாடுமா. வலமும் இடமும் பெருகிடுவே, கல்வைக்கும் இடமெல்லாம் சொந்தமாகிடும். இடமும் பெருகிடுவே, கல்வைக்கும் இடமெல்லாம் சொந்தமாகிடும். வலமும் இடமும் பெருகிடுவே, கல்வைக்கும் இடமெல்லாம் சொந்தமாகிடும். விதைத்த இடத்தில் அறுத்திடுவேன். சொல்லுங்க, விதைத்த இடத்தில் அறுத்திடுவேன். 100க்கு 100 பலனை பெற்றிடுவேன். 100க்கு 100 பலனை பெற்றிடுவேன். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல். சொல்லுங்க, இம்மானுவேல், 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 இம்மானுவேல். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். பாடுவோம். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், நல்ல குரலை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து வாய்க்கச் செய்வார். மகிழ்ச்சியோடு சொல்லுங்கள். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். இம்மானுவேல். இம்மானுவேல், சகோதரா, கடவுள் நம்மோடு. இம்மானுவேல், 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 இம்மானுவேல். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கையை பக்கத்துல கொடுத்து சொல்லுங்க, வலமோ இடமோ. வலமோ இடமோ. சிரிச்சிட்டே சொல்லுங்க, கையை பிடிக்க. வலமோ இடமும், வலமோ இடமோ பெருகிடுவேன். பெருகிடுவேன். கால் வைக்கும் இடமெல்லாம் சொந்தமாகும். கால் வைக்கும் இடமெல்லாம் சொந்தம். விதைத்த இடத்தில் அறுத்திடுவேன். விதைத்த இடத்தில் அறுத்திடுவேன். 100க்கு 100 பலன் பெற்றிடுவேன். 100க்கு 100 பலனை பெற்றிடுவேன். எதுக்கு தெரியுமா? நாளும் பொழுதும் உயர்ந்திடுவேன். சொல்லுங்க, நாளும் பொழுதும் உயர்ந்திடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த 2025ஆம் ஆண்டிலே ஆண்டவர் நாளும் பொழுதும் உங்களை உயர்த்துவார். சத்தமே இல்லையே? ஆமென்.
ரிசீவ் பண்ணுவீங்களா? அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அக்செப்ட் பண்றீங்களா? என்னுடைய வாழ்க்கையில இந்த 2025ஆம் ஆண்டு என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாளும் பொழுதும் உயரும். அல்லேலூயா. உயர்வு எப்படி இருக்குன்னு தெரியுமா? பேருக்கு இந்த உலகத்துல சில பேர் உயர்கிறார்கள், வீடு கட்டுறான், நிலம் வாங்குறான், அது வாங்குறான், இது வாங்குறான். ஆனா மத்தவங்க போகும்போது சொல்றாங்க, ஊரடிச்சு ஒலையில போட்டவன். அப்படி பேர் வாங்க கூடாது. தேவன் உன்னை உயர்த்தும் பொழுது, ஆபிரகாம் ஆண்டவர் உயர்த்தின உடனே அவன் வேலைக்காரன் போய் சொன்னான், ஏய் அப்பா, ரெபேக்கா உடைய அப்பாவுடைய குடும்பத்துல, ரெபேக்கா குடும்பத்துல போய் சொல்றாரு, என் தலைவராகிய ஆபிரகாம ஆண்டவர் உயர்த்தினாரு. கை தட்டு தம்பி, நீ பெயரும் புகழும் பெறணும் ராசா. அவர் உன்னை பெயரும் புகழும் பெறும்படி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பெயரும் புகழும் தருகிற தேவன் எதுக்கு தர்றாருன்னா, பிறர் வாழ உழைப்பேன். ஆமென். அல்லேலூயா. உன்னால உன் மாமியார் நல்லா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சிரிச்சிட்டே சொல்லு, உன் மாமியார் நல்லா இருக்கட்டும். மாமியார் நல்லா ஒரு 10 20 25 30 வருஷம் ஓடட்டும். கொஞ்சம் 30 வருஷம் ஓடட்டும். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆண்டவரே இந்த வருஷமும் அவங்க கூட தான் இருக்கணுமா, பயப்படாத. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்துருக்களை பார்த்து, விரோதிகளை பார்த்து நீ என்ன செய்ய கூடாது? பயப்படவே. நீ சத்துருவுக்கு நன்மை செய்வ. கை தட்டு. ஆமென். என்னை ஆண்டவர் உயர்த்துற நோக்கமே என்ன தெரியுமா? என் களஞ்சிய நிரம்புற நோக்கம் என்ன தெரியுமா? யோசேப்பை வைத்து களஞ்சியத்தை ஆண்டவர் நிரப்பினாரா? கையின் காரியத்தை வாய்க்க செய்தாரா? ஏங்க செய்தாரு? ஆண்டவருக்கு தெரியும், இந்த யோசேப்பு, யார் இந்த யோசேப்புக்கு துன்பத்தை கொடுத்தானோ அவனுடைய பசிய போக்க இந்த யோசேப்போட களஞ்சியம் எப்பவும் திறந்திருந்தது. அல்லேலூயா. அதனால தாங்க யோசேப்பு சொன்னாரு, நீங்க எனக்கு தீமை செய்தது நன்மைக்கு தான். என்னைய யாரோ துன்புறுத்துறாங்கன்னா நான் புரிந்து கொள்ள ஒரு காலம் திட்டுவேன், சபிப்பேன் அவங்கள. இப்ப என்னை யாராவது பார்த்து ஏசுனா நான் முதல்ல சொல்றது நன்றி. ஆமென். யாராவது பிரதர் உங்களை பத்தி இப்படி சொல்றாங்க, அப்படி கமெண்ட் பண்றாங்க, இப்படி கமெண்ட் பண்றாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்? அவங்களை வைத்துத்தான் தேவன் என்னை இன்னும் உயர்த்த போகிறார். நான் அவர்களுக்கு நன்மை செய்வேன். உங்களை வைத்து தேவன் அநேக நன்மைகளை செய்கிறார். யோசேப்பே, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் எல்லா நன்மைகளை செய்தது எதுக்குன்னா, நீ இந்த உலகத்தில் இன்னொருவருடைய வாழ்வுக்காக கடவுள் உன்னை உயர்த்தும்படி. ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு துன்பம் கொடுத்தவர்களை நீங்க வாழ வைக்கிறவங்களா மாற போறீங்க. நீங்க வாழ வைக்கிறவர்களாக மாற போறீங்க. சபிக்கிறவங்களா மாறுவீங்களா, வாழ வைப்பீங்களா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நான் பிறருக்கு நன்மை செய்வேன். ஆமென். கைகளை தட்டி பாடுவோம். நல்ல கை தட்டி பாடு எல்லாரும். நல்ல கை தட்டி பாடு. ஆமென். கொஞ்சம் உட்கார்ந்தவங்களை எழுந்துருங்க. நாளும் பொழுதும் உயர்ந்திடுவே, பெயரும் புகழும் பெற்றிடுவே. சொல்லுங்க. நாளும் பொழுதும் உயர்ந்திடுவே. நல்ல கேட்கட்டு, வாயை திறந்து பெயரும் புகழும் பெற்றிடுவே. மீண்டும் பாடுங்க பிரதர். நாளும் பொழுதும் உயர்ந்திடுவே, பெயரும் புகழும் பெற்றிடுவே. பிறர் வாழ உழைத்து மகிழ்ந்திடுவே, எளியோரின் சீருப்பில் மகிழ்ந்திடுவே. இம்மானுவேல். வாய் திறந்து தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். பாடுவோம். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார்,
கையில் காரியம் வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார். எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். எடுக்கும் முயற்சிகள். Praise the Lord. இந்த வருஷத்துல திருமண தடை, கடந்த வருஷத்துல திருமணம் தடைபட்டு போன பிள்ளைகள் ஒரு 17 பேருக்கு இந்த வருஷத்துல ஆண்டவர், இந்த கூட்டத்துல ஆண்டவர் 17 பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை வாய்க்க செய்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இருக்கிற அந்த திருமண தடை மாறி உன் லைஃப்ல நீ நினைத்ததை விட ஆண்டவர் நல்ல ஜோர அற்புதமான காரியத்தை அவர் நிறைவேற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க ஒருவேளை நல்ல படிக்கல அப்படி நீங்க வந்திருக்கீங்களா? இந்த வருடம் அவங்க பெறப்போகிற மார்க்கை பார்த்துட்டு நீங்களே சொல்ல போறீங்க, இது ஆண்டவரால் நிகழ்ந்தது. நம் கண்களுக்கு நீ அவன் தாண்டா அப்படின்னு கேட்க போற. அல்லேலூயா. நீ எப்படா படிச்சனா? தேவன் அந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார், அந்த அறிவை கொடுக்கிறார். உங்க பிள்ளைகளை குறித்து, உங்கள் கணவரை குறித்து நீங்கள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தீர்களோ அந்த சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்காக ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. கைகளை தட்டி சொல்லுங்க, தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். நல்ல குரலை உயர்த்தி, தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். கையின் காரியம் வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார். எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார். எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒரு 13 பேர் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்த கூட்டத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளே, உங்களுக்கு 13 பேருக்கு தெய்வம் குழந்தை செல்வத்தை இந்த வருஷத்தில் கொடுக்கிறார். அவமானமான முகம் மாறி உனக்குள் ஒரு பிரகாசத்தை வைக்கிறார். அண்ணாளுடைய முகம் மாறியதல்லவா? அதே போல டுடே, இந்த வருஷத்துடைய முதல் நாள் உன் முகத்தில் இருக்கிற வாட்டத்தெல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார். கை தட்டுங்க பாப்போம். எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையில வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார். எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல். பிரைஸ் தி லார்ட். கைகளை அசைத்து சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு 47 குடும்பங்கள்ல பிரிந்து போன உறவுகள் மீண்டும் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படி ஆண்டவர் உங்க குடும்பத்தை இணைக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். இம்மானுவேல், 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 இம்மானுவேல். பிரைஸ் தி லார்ட். கப்பல் பணிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், நீங்க நல்ல உயர்ந்த சம்பளத்தில் இருப்பீங்க. ஏற்கனவே கப்பல் வேலையில இருக்கிறவர்கள் சில பேர்ல ப்ரமோஷன் பாதைகளை ஆண்டவர் திறக்கிறார். எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கிற சில பேருடைய வேண்டுதல் நிறைவேறி ஆண்டவர் அவர்களுக்குரிய பாதைகளை திறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல கடன் சுமை கடந்த ஆண்டு வரை கடன் நெருக்குகிறது அப்படின்னு பல லட்சம் ரூபாய் கடனின் வட்டியும் இருந்து சோகத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இந்த வருடத்திலே சொல்லுகிறார், உன் கடனெல்லாம் அடையும். எப்படி அடையும்? அவரால் அடையும். நீங்கள் கடன் அடைந்து உங்களுக்காக நீங்கள் சேர்த்து உங்கள் களஞ்சியம் நிரம்புகிற காலத்தை வந்து அடைந்திருக்கிறீர்கள். கைகளை தட்டுங்க பாப்போம். இம்மானுவேல், 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 இம்மானுவேல். பாடுங்க. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல். Praise the Lord. பயபக்தியோடு ஆண்டவரை வரவேற்போம்.
நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் பயபக்தியோடு நாம் எழுந்து நிற்போம். நம் ஆண்டவராகிய கடவுள், நம் தேவனாய் ஆண்டவர், எல்லாம் வல்லவர். ஆமென். வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் நிறைவேற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் சொன்னதை நமக்கு நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. நிறைவேற்றி தருவாரா? இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கைகளை தட்டி நாம் பாடுவோம், தேவன் நல்லவர். கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். பரலோகமே உம்மை துதிப்பதால் நல்ல கைதடி பாடுவோம். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளீர். புதிய ஆண்டை தந்தீரையா, உம்மை போலொரு தெய்வம் இல்லை. புதிய ஆண்டை தந்தீரையா, உம்மை போல தெய்வம் இல்லை. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளீர். புதிய காரியம் செய்பவரே, நினைத்ததெல்லாம் நிறைவேற்றுவீர். புதிய காரியம் செய்பவர் உனக்கும் எங்களுக்கும் எல்லாம் வல்லவரான தெய்வம் நினைத்ததை நிறைவேற்றுவார். எனக்காக யாவையும் செய்பவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருள்வே. கைகளை விரித்துக் கொள்ளுங்கள், கண்களை மூடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டிற்கு ஆண்டவரை எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தாரும், எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தாரும் என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற உங்களுக்கு இப்பொழுது தேவனுடைய வல்லமையில வார்த்தைகள் வெளிப்படும்படி நம்முடைய ஆன்மீக தந்தை அவர்கள் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிப்பார்கள். தாயும் தந்தையும் மனைமேறிவா அன்பேசுகிறதுவே தூயாவியே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது என்று நாங்கள்
வாசிக்கின்றோம். இறைவா, உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உடைய வார்த்தையால் மட்டுமே என்று நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். இதோ பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களை தேற்றக்கூடியவையாக இருக்கின்றன. உம்முடைய உம்முடைய வார்த்தையால் எங்களை தேற்றுகின்றேன். உம்முடைய வார்த்தையால் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன் என்று சொன்னேன். உம்முடைய வார்த்தையால், இந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையால் இதோ நாங்கள் உம்மிடமிருந்து அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உம்முடைய வார்த்தையால் நாங்கள் நலமடைந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து உலகில் வாழ்கின்ற பொழுது உடைய நம்பிக்கை உனக்கு நடந்தது என்று சொன்னாரே, அந்த வார்த்தையின் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக நலம் பெற்றார்களே. அதோ அந்த வார்த்தை, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வை தரக்கூடியதாக, எங்களுக்கு ஆதரவை தரக்கூடியதாக, எங்களை தேற்றக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. உம்முடைய வார்த்தையின் மீது நாங்கள் முழுமையாக நம்பிக்கை கொள்கின்றோம். நிறைய எங்கள் அரணாக, நிறைய எங்கள் கோட்டையாக, நிறைய எங்கள் கற்பாறையாக, நிறைய எங்களை பாதுகாப்பவராக, நிறைய எங்களுடைய கேடயமாக இருக்கின்றேன். இந்த வார்த்தையின் மீது நாங்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்களாக உம்மை தேடி வந்திருக்கின்றோம். உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டோடைய வார்த்தை உயிருள்ளது என்று நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். உடைய வார்த்தை வாழ்வு தரக்கூடியதாக, நலம் தரக்கூடியதாக, ஆற்றல் மிக்கதாக, எந்த வாழ்விலும் கூர்மையானதாக இருப்பதை நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். இதோ நாங்கள் அந்த நம்பிக்கையோடு உம்மை நாடி வந்திருக்கின்றோம், உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்கள் வாழ்வுக்கு தேவையான வார்த்தைகளை நிறைங்களுக்கு தருவீராக. உடைய வார்த்தையால் நிறைங்களை ஆஸ்வதிப்பீராக. உடைய வார்த்தையால் நிறைங்களை நலப்படுத்துவீராக. இதோ இயேசுவுடைய பெயரால் நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து நட என்று பேதுரு சொன்னாரே, அதே போன்று இயேசுவுடைய வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் என்றும் எப்பொழுதும் எங்களுடைய காதிலும் எங்களுடைய உள்ளத்திலும் என்றும் எப்பொழுதும் ஒலிக்க செய்வீராக. உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க செய்வீராக. உடைய வார்த்தையை நாங்கள் முழுமையாக நம்பிக்கை கொள்ள செய்வீராக. இறைவா, உம்முடைய வார்த்தை தொடக்கத்தில் இருந்தது போன்று இன்றும் இப்பொழுதும் இந்த உலகில் உண்மை உள்ளதாக, வாழ்வதற்குரியதாக, திடப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. வார்த்தையான இறைவன் இதோ எங்களுடைய குடிகொண்டிருக்கின்றார். வார்த்தையான இறைவன் மனு உருவெடுத்தார். அந்த வார்த்தை எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி கூறுகின்றோம். இறைவா, இதோ இந்த வார்த்தையின் வழியாக நிறங்களை தேற்றுவீராக. இந்த வார்த்தையின் வழியாக நிறங்களை திடப்படுத்துவீராக. இந்த வார்த்தையின் வழியாக எங்களுக்கு ஆறுதல் தருவீராக. உடைய வார்த்தை எங்களுக்கு நலம் தரக்கூடியதாக நிர்மாற செய்வீராக. ஆவியின் கொடைகளையும் ஆவியின் கனிகளையும் எங்கள் ஒவ்வொரு மீதும் நிறைவாய் பொழிவீராக. எங்களை பாதுகாப்பீராக. இதோ நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழில் முயற்சிகளையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. உன்னை ஆஸ்வதிப்போன் ஆசி பெறுவான் என்று நீர் சொன்னீரே. நீ கையூட்டும் ஒவ்வொரு செயலையும் நான் கையூட்டு ஆஸ்வதிப்பேன் என்று சொன்னீரே. நீ செய்யும் ஒவ்வொரு தொழிலிலும், நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். உடைய இனங்களை பெருக செய்வேன். நீ ஆசி பெற்றவனாக விளங்குவாய் என்று சொன்னீரே. இதோ உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்களை ஆஸ்வதிப்பீராக. எங்களுடைய தொழில் முயற்சிகளை ஆஸ்வதிப்பீராக. எங்களுக்கு உடல் நலனை தருவீராக. எங்களுக்கு பாதுகாப்பை தருவீராக. ஆபத்துகள், தீங்குகள், பொல்லாப்பு அணுகாதபடி தூதர்கள் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கண்ணின் கருவிழி போல நீர் பாதுகாப்பீராக. வரங்களையும் நலங்களையும் தந்து என்றும் எங்களை காத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக கெஞ்சி கொண்டாடுகின்றோம். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுக்கும்
ஆசீர்வதிப்பார். இம்மானுவேல் 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 தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். இம்மானுவேல் 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 தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். வலமும் இடமும் பெருகிடுவே, கால் வைக்கும் இடமெல்லாம் சொந்தமாகிடும். வலமும் இடமும் பெருகிடுவேன், கால் வைக்கும் இடமெல்லாம் சொந்தமாகிடும். விதைத்த இடத்தில் அறுத்திடுவேன், விதைத்த இடத்தில் அறுத்திடுவேன். 100 பலனை பெற்றிடுவேன். 100 பலனை பெற்றிடுவேன். இம்மானுவேல் 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 தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். நாளும் பொழுதும் உயர்ந்திடுவே, பெயரும் புகழும் பெற்றிடுவே. நாளும் பொழுதும் உயர்ந்திடுவே, பெயரும் புகழும் பெற்றிடுவே. பிறர் வாழ உழைத்திடுவே, எளியோரின் சிரிப்பில் மகிழ்ந்திடுவே. பிறர் வாழ உழைத்திடுவே, எளியோரின் சிரிப்பில் மகிழ்ந்திடுவே. இம்மானுவேல் 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 தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அப்படியே அந்த வசனத்து மேல கை வைங்க, கண்களை திறந்து அந்த வசனத்தை முதல்ல ஒரு 3 நேரம் சத்தமா வாசிங்க. எல்லாரும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க ஒரு 3 நேரம் சத்தமா வாசிங்க. நல்ல வாயை திறந்து வாசிங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தின்படி என்னை என் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஐயா. உங்க வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக. என்னை நோக்கி மன்றாடு, உன் குரலுக்கு நான் செவி கொடுப்பேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்பேன், உனக்கு பதிலளிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரிடம் நம்முடைய வாழ்வின் வார்த்தை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு தத்தத்தை அவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து, ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி எங்களை நடத்தும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய வாக்குறுதிகள் உண்மையானவை, உம்முடைய வாக்குறுதிகளை நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். அந்த வாக்குறுதியின்படி எங்களை நடத்தி உம்முடைய அருள் பெருக்கை நாங்கள் காண செய்தருளும். எல்லாரும் சொல்வோம், ஆண்டவரே, உமது திருமுகத்தை எம்மீது திருப்புவீராக, உமது திருமுக ஒளியினால் எம்மை ஆசீர்வதித்தருளும்.
உமது திருமுகத்தை திருப்பி உமது அமைதியை எங்களில் விளங்க செய்யும். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வகுக்கச் செய்வார். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். இம்மானுவேல், 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 இம்மானுவேல். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுத்த முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். இம்மானுவேல், 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 இம்மானுவேல். உன் வழியை ஆண்டோடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவர் உன் சார்பில் செயலாற்றுவார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி உங்களுடைய எல்லா வேதனைகளை, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவனிடத்தில் ஒப்படைத்து, இதோ நற்கரை நாதரையே நம்புங்கள், அவர் இந்த ஆண்டு உங்கள் சார்பில் செயலாற்றி நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து உன் களஞ்சியங்களை நிரப்பி ஆண்டவர் உன் தலையை நிமிர செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். விசுவாசத்தோடு அறிக்கிடுவோம். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்கச் செய்வார். வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுத்த முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். வெற்றியின் பாதைகளை திறந்திடுவார், எடுத்த முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். இம்மானுவேல் உன்னோடு, என் ஆண்டவர் உன்னோடு, இதோ நற்கரை நாதர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் இதோ நம்மோடு கூடவே இருந்து பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். இதோ இந்த ஆண்டு நாம் செய்கின்ற யாதொரு முயற்சியிலும் யாதொரு காரியத்திலும் நம் ஆண்டவர் இம்மானுவேல் என்னோடு உன்னோடு நம்மோடு கூட இருந்து இதோ உன் தோல்விகளை வெற்றியாய், உன் வியாதிகளை சுகமாய், உன் பலவீனங்களை பலமாய் மாற்றி உன் வாழ்க்கையில மாபெரும் அற்புதத்தை அதிசயத்தை செய்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். வளமும் இடமும் பெருகிடுவே, கால் வைக்கும் இடமெல்லாம் சொந்தமாகிடும். வளமும் இடமும் பெருகிடுவே, கால் வைக்கும் இடமெல்லாம் சொந்தமாகிடும். விதைத்த இடத்தில் அறுத்திடுவே, விதைத்த இடத்தில் அறுத்திடுவே, 100க்கு 100 பலனை பெற்றிடுவே, 100க்கு 100 பலனை பெற்றிடுவே. இம்மானுவேல், 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 இம்மானுவேல்.
உலகமே பஞ்சமாய் இருந்த பொழுது ஈசாக்கு விதை விதைத்து அறுவடை செய்தான். எத்தனை மடங்கு? 100 மடங்கு அறுவடை செய்தான். காரணம், கடவுள் அவர் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்தார். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, உலகமே பஞ்சமா இருந்தாலும், உலகமே பலவீனமா இருந்தாலும், உலகத்திலே ஒன்னும் இல்லாம இருந்தாலும், நீ அவர் சொன்னதை செய்வாய் என்றால், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வாய் என்றால், நீ மேற்கொள்ளும் செயல்களை, நீ கையிட்டு செய்கின்ற வேலைகளை 100 மடங்கு 100 மடங்கு உன் களஞ்சியத்தை அவர் ஆசீர்வதித்து நிரம்பி வழியும்படி செய்வார். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்க செய்வார். ஆமென். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்க செய்வார். வெற்றியின் பாதைகள் நிரம்பிடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். வெற்றியின் பாதைகள் நிரம்பிடுவார், எடுக்க முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். இம்மானுவேல், 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 இம்மானுவேல். என்னிடத்துல கொஞ்சம் தானே இருக்கு, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லையே, நான் எப்படி ஆஸ்வதிக்கப்பட போறேன், எப்படி களஞ்சிய நிறமோடு கவலைப்படாத. 5 அப்பம் 2 மீனுங்கிறது கொஞ்சம் தான். இதோ சாரிபாத் பணியிடம் இருந்த மாவு கொஞ்சம் தான். என்னைக்கெல்லாம் உண்ட இருக்கிற கொஞ்சத்தை அவர்கிட்ட கொடுக்கிறையோ, அவருக்காக கொடுக்கிறையோ, அப்போ நீ பழுகி பெருகுவ. இந்த நாளும் இந்த ஆண்டும் உன்னையும் உன் கொஞ்சத்தையும் என் தேவனிடத்துல கொடு, நற்கரை நாதனிடத்துல கொடு. உன்னுடைய கொஞ்சத்தை என் ஆண்டவர் உன் முயற்சிகளை, உன் தேவைகளை ஆண்டவர் பழுகி பெருகும்படியாய், ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருகி பெறும்படியாய் தேவனுடைய உயர்த்தி உன் வாழ்வை வளமாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நாளும் பொழுதும் உயர்ந்திடுவேன், பெயரும் புகழும் பெற்றிடுவேன். நாளும் பொழுதும் உயர்ந்திடுவேன், பெயரும் புகழும் பெற்றிடுவேன். பிறர் வாழ உழைத்திடுவேன், பிறர் வாழ உழைத்திடுவேன். எளியோரின் சிரிப்பில் மகிழ்ந்திடுவேன், எளியோரின் சிரிப்பில் மகிழ்ந்திடுவேன். இம்மானுவேல், 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 இம்மானுவேல். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையில் காரியம் வாய்க்க செய்வார். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்க செய்வார். வெற்றியின் பாதைகள் நிரம்பிடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். வெற்றியின் பாதைகள் நிரம்பிடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். இம்மானுவேல், 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 இம்மானுவேல். இம்மானுவேல், இம்மானுவேல். ஆண்டோடைய நாமத்துல அவர் சொல்வதை, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்கள் என்றால், பேதுரு சொன்னாரு, ஆண்டவரை இரவு முழுசும் நாங்க
பாடுபட்டு உழைச்சி ஒன்றுமே கிடைக்கல ஆண்டவரேன்னு சொன்னாங்க. ஆனா அவருடைய குரலுக்கு செவி கொடுத்த பொழுது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த பொழுது அவர்கள் வலை நிரம்பும்படி, படகு நிரம்பும்படி அவருடைய களஞ்சியத்தை ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்றும் நீங்கள் என் ஆண்டோடைய குரலுக்கு செவி கொடுப்பீர்கள். ஆனால் இந்த ஆண்டு உங்களுடைய வலைகளையும் உங்களுடைய படகுகளையும் உங்களுடைய களஞ்சியங்களையும் ஆண்டவர் நிரம்பி வழியும்படி நீ மேற்கொள்ளும் செயல்களை அவர் ஆசீர்வதிப்பதை நீ உணரும்படி, சாட்சியப்படுத்தும்படி ஆண்டவரை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையில் காரியம் வாய்க்க செய்வார். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்க செய்வார். வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். வெற்றியின் பாதைகளை திறந்திடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியலாம், குறையை நீங்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே, உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பேறு பலன்களை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதங்களால் நான் நிரப்பப்படுவேன். என் குடும்பம் ஆசி பெற்றிடும், என் வாழ்வு ஆசி பெற்றிடும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்க செய்வார். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்க செய்வார். வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். வெற்றியின் பாதைகள் திறந்திடுவார், எடுக்கும் முயற்சிகள் ஆசீர்வதிப்பார். தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், கையின் காரியம் வாய்க்க செய்வார். ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களை சீரோடும் சிறப்போடும் ஆசீர்வதித்து, நீங்கள் களஞ்சியத்திலும் மேற்கொள்ளும் செயல்களிலும் உங்கள் வாழ்க்கை எல்லாம் வெற்றியாக அமையும்படி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா.
பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய அன்பு தந்தை, ஆன்மீக தந்தை அருட்தந்தை செல்வன், நம்முடைய அன்பு தந்தையின் வழியாக கடந்த ஒவ்வொரு ஆண்டுமே ஆண்டவர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கு கரங்களை தட்டி புது வருட வாழ்த்துக்களை, ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்வோம். சத்தமாக சொல்லுவோம். ஃபாதர், புது வருட ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். அதே போல் அருட்தந்தை நம்முடைய விஜின் மரியதாஸ் அருட்தந்தை அவர்கள் பல உதவிகள் நமக்கு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய சந்தியாக விசுவாசம் ஃபாதர் அவர்களுக்கும் கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் புது வருட ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்வோம். சத்தமாக சொல்லுவோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கடவுள் நம்மை நம்முடைய திருச்சபை, நம்முடைய அருட்தந்தையின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நாம் இந்த ஆண்டிலே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்திலே இன்னும் அதிகமாக உறுதிப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால் நாம் ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, திருப்பலியிலே, நற்கருணை ஆண்டவரை சந்திப்பதிலே முழு உற்சாகத்தோடு பங்கெடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதுவரையிலும் கடந்த வருடமெல்லாம் ஏழை எளிய வயதான அப்பா மக்கள் 95 பேருக்கு நீங்கள் செய்த உதவிகளுக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டிலும் உங்கள் வீடுகளிலே சுப நிகழ்வுகள், பிறந்த நாள், திருமண நாள், திருமணங்கள், புது நன்மைகள், ஞான ஸ்நானம், என்ன வைபவம் நடந்தாலும் ஏழை எளிய தாத்தா பாட்டிகளை, அப்பா அம்மாக்களை நினைத்து கொள்ளுங்கள். ஒருவேளை இறந்தவர்கள் நினைவாக நீங்கள் உணவு உதவி செய்யலாம். மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் பொறுப்பெடுக்கலாம். நீங்கள் புதிய அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிந்ததை நீங்கள் உதவி செய்கிறீர்கள். அதற்காக நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் இரக்கத்தின் இல்லத்திலே வந்து மாதாவுடைய பரிந்துரையில் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டீர்கள். இந்த வருடத்திலும் அதிக உற்சாகத்தோடு வாருங்கள். அதே போல் இரவு ஜபம், ஒவ்வொரு வாரத்திலும் நடக்கிற தொடர் 1000 மணி ஜபமாலைகள், அதே போல் வியாழக்கிழமை ஜபங்கள், ஒவ்வொன்றிலுமே நீங்கள் பங்கெடுத்து இந்த ஆண்டில் இன்னும் அதிகமாக அநேகரை ஆண்டவருக்குள் கொண்டு வர சிநேகத்தோடு உங்களை அழைக்கிறோம். அல்லேலூயா. அதே போல் ஒருவேளை வர முடியல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்டு போகலாம். அதே போல் யூடியூப்பில் நீங்கள் இரக்கத்தின் ஊற்று என்று தமிழ்லையோ இல்லைன்னா ஆங்கிலத்திலையோ நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். அந்த நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை பகிர்வை நீங்கள் தியானிக்க சிநேகத்தோடு உங்களை அழைக்கிறோம். நீங்கள் மட்டுமில்லை, உங்கள் ஊர், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களை ஆண்டவருடைய இல்லத்துக்கு அழைத்து கொண்டு வாங்க. நிச்சயமாக அவர்களுக்கு நல்லது நடக்கும். இந்த வருஷத்தில் நீங்கள் பெரிய காரியங்களை காண்பீர்கள். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் புதுவருட ஸ்தோத்திரம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட்.